Hello everyone, how are you all? It's a kind of day in my life vlog. இன்றைக்கி என்னுடைய டே எப்படி போச்சு அப்படின்றத ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் எழுந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு டேபிள் க்ளீன் பண்ண வந்துட்டேன். பிகாஸ் ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம மைண்டும் லைட்டாக சுத்தமாகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அதுக்காக சர்டிஃபிகேட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்பாடு போடுவாங்க. ஸோ இது ரெண்டுக்காகவும் தான் நம்ம இப்போ போகிறோம். இன்றைக்கி என்னோடய டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். பிகாஸ் நான் காலேஜ் போகிறேன், எப்போ வருவேன்னு தெரியாது. ஃபினிஷிங் டைம் வந்து எனக்கு தெரியாதுன்றதுனால நான் வந்து ரொம்பவே என்னால் என்னென்ன முடியுமோ அதை வந்துட்டு தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒரு 1 hour கிட்ட ஆச்சு எனக்கு அது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோ ஆகலாமே அப்படின்றதுக்காக முல்தானி மட்டி அண்ட் கர்ட் கூட வந்து நான் ஏதோ யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி கர்ட் ஆட் பண்ணி போகலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி காலேஜுக்கும் ரெடி ஆகிட்டேன். தென் இவர்கிட்ட வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு தென் காலேஜுக்கு கிளம்பியாச்சு. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு போனேன். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷிங் ஜூஸுன்னு கொடுத்தாங்க. வாயில் வைக்க முடியல. அண்ட் லேட்டர் ஈவெண்ட்டில் நல்லா முடிஞ்சது. சாப்பாடு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாப்பாடெலாம் கிடச்சி அடித்து பிடிச்சி ஒரு 3:30 போல் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தது அகெயின் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. ஃப்ராக் தான் வந்து நான் வந்து லெக்சர் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி காக்ரோச் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃப்ராக் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாமே முடிஞ்சிச்சு. தென் லேட்டர் ஒரு டீ பிரேக்லாம் எடுத்துகிட்டு தென் மெடிக்கல் ட்ரீம்ஸ் இந்த வெப் சீரிஸ் ஐ லவ் த வெப் சீரிஸ். பிகாஸ் எனக்கு தெரியல ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸ் டைம் கிடைக்கும் போது பாருங்கள். ஸோ இட்ஸ் குட். யாரெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஊற கட்டிட்டு தென் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு 3 லெக்சர் பார்க்கணுன்னு என்னுடைய டார்கெட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் லெக்சரே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ நோ இட்ஸ் டூ லேட், பட் ஆனால் நம்மளால் எனக்கு டைம் வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்பவே ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்தளவுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் மோரோவர் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூட்டிலைஸ் யுவர் டைம். எனக்கு தெரியும் போர்டு எக்ஸாம் கிட்ட வருதுன்ட்டு. ஸோ ப்ரிப்பேர் வெல். நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட். அவ்வளோதான். உங்களுக்கே எல்லாமே தெரியும். யூ ஹாவ் டு கிவ் தட் எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தோசை வடகுரி கூட சாப்பிட்டேன். யாருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். தென் மேலே போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு உள்ளே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டேன். இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 3ன்னு இருக்கும். ஆக்சுவலி இதுதான் லெக்சர் 2. அதில் மாறி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதுவே வந்து ஒரு 1 hour 30 minutes. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெக்சர் பேலன்ஸ் இருக்கும். பட் டயர்டாக இருந்ததுனால என்னால் அன்றைக்கி முடிக்க முடியல. பட் ஷுர் ஐ வில் கம்ப்ளீட் இட் பை டுமாரோ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வாங்கினேன் சர்டிஃபிகேட்ஸ். இதுக்காக தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிருந்தேன். ஒர்த் இட் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டு டூ லிஸ்ட்லாம் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தென் அகெயின் தூக்க போயிட்டேன். அவ்வளோதான் கைஸ். உங்களுடைய டே எப்படி போச்சு? நீங்கள் எவ்வளோ சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? மார்க் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.